அடியே ஓஜி இஸ் பேக்டியே அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஐபிஎல்ல யாராலையும் நினச்சி பார்க்க முடியாத பல கம்பேக்குகளை கொடுத்தவங்க. இந்த சீசனில் தொடர் தோல்வி, அதுக்கப்புறம் பெற்றது ஒரு விக்ட்ரி. இந்த விக்ட்ரியில் இந்த போட்டியில் அவங்களோட இந்த கம்பேக் 120 140 தான் வரப்போகுது. இந்த போட்டியை ஜிடி ஒரு 10வது ஓவரில் பிடிச்சிருவாங்களா இல்லை 15வது ஓவரில் முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற யோசனை தான் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கி 99 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. கீழே பாயிண்ட்ஸ் டேபிளில் படுத்து தூங்கினவங்க இன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸை விட மேலே போயிருக்கிறாங்க. நெட் ரன் ரேட் இப்போது ப்ளஸில் வந்திருக்குது. அப்படி ஒரு கம்பேக்குங்க. திலக் வர்மா மும்பை இந்தியன்ஸோட ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரியன். அவருக்கு கொஞ்சம் நாளாக சரியாக பேட்டில் படவே இல்லை. பேட்டிங் பொசிஷன் அவருக்கு ஏற்ற பொசிஷன் அவருக்கு கிடைக்கல. இன்றைக்கும் அதே போல் தான் டீம் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கு. பொறுமையாக ஒரு 80 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருந்தவர் முதல் 20-25 பாலில் அடுத்து 25 பாலில் ஒரு 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு 199 அப்படிங்கிற ஸ்கோருக்கு எடுத்துகிட்டு போனார். 200 அப்படிங்கிற டார்கெட் வரதுக்கு அவர் மிக முக்கிய காரணம். கண்டிப்பாக நமன் தீர எங்க பாராட்டி ஆகணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா திலக் வர்மாவுக்கு சரியாக படலை. அந்த நேரத்தில் அவரோட அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் இன்னிங்ஸ் மறந்துடக்கூடாது. திலக் வர்மாவோட கம்பேக்குக்கு அவரோட இன்னிங்ஸும் ஒரு காரணம். கேப்டன் ஹர்திக் பாண்டியாவோட கம்பேக், இந்த 200 டிஃபெண்ட் பண்ணுறது ஜிடியை அகமதாபாத்லேயே வச்சு போடுறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி பும்ரா ஹர்திக் பாண்டியாவை என்ன 2 பேர் தான் சீனியர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி இல்லைனா என்றைக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பும்ராவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர் கொடுக்க, பும்ரா ஃபஸ்ட்டு பால் அதாவது விக்கெட்லெஸ்ஸாக கிட்டத்தட்ட இந்த சீசனில் ஒரு விக்கெட் கூட எடுக்காத ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு மொதல் பால்லே விக்கெட்டு கம்பேக்கு. அப்புறம் ஜாக்பட்டில் நிற்கிறாரு. டீமில் கிறிஷ் பகத், அஸ்வினி குமார் யங்ஸ்டர்ஸ் சீனியரான நான் தான் போடணும் அப்படின்னு வந்தார். பட்டரோட விக்கெட்டு எடுத்தார். கிட்டத்தட்ட 70% ஆஃப் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அஸ்வினி குமார் உள்ள என்ட்ரி ஆகி கில்லோட விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மும்பை இந்தியன்ஸோட இந்த கம்பேக் கதை இருக்குல்ல, இந்த 2026 அதோட தொடக்க புள்ளியாக தான் நான் பார்க்குறேன். இந்த கம்பேக் இதோட ஓயாமல் பிளே ஆஃப்ஸை தாண்டி 6th கப் லோடிங் என்னங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கே அப்படிங்கிற யோசிக்கிறீங்களா? இப்போ தான் எல்லாமே ஏதோ சரியாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியும் இன்றைக்கி சரியாக நடந்துச்சு, எக்ஸிக்யூஷனும் சரியாக நடந்துச்சு. யாரெல்லாம் எங்கெங்கே போகணுமோ அவங்கவுங்களாம் அங்கங்கே போட்டாங்க. அல்லா கன்சன் வர இன்றைக்கி ஆடுறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. அவரோட கம்பேக். மிச்சல் சாண்டர் இன்ஜுரிக்கு அப்புறம் உள்ளே வந்தார், விக்கெட் எடுக்கிறாரு, கம்பேக். இப்படின்னு ஒரு டீமில் என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தோ அதெல்லாமே அசாத்தியமான முறையில் அதிசயம் அற்புதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே மேட்ச்சில் சரியாக இருக்குது. அப்படின்னா இப்போ அடுத்தது மேலே ஓப்பனிங்கில் மட்டும் ஹிட்டு வரவில் ஹிட் ஆனாருன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹிட் ஆகிடுவாங்க. 6வது கப்பும். என்ன பால்டைன்ஸ் என்ன நினைக்கிறீங்க இந்த கம்பேக் பற்றி? இருக்கா 6வது கப்பு? கமெண்ட் பண்ணுங்கள்.